பிள்ளையார் சுழி போட்டு எதையும் தொடங்கு. பிள்ளையார் சுழி போட்டு எதையும் தொடங்கு. அது வினையெல்லாம் தீரும் மருந்து. அது வினையெல்லாம் தீரும் மருந்து. பிள்ளையார் சுழி போட்டு எதையும் தொடங்கு. அது வினையெல்லாம் தீரும் மருந்து. அது வினையெல்லாம் தீரும் மருந்து. கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடர் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உண்மையாகவே சிறப்பாக இருக்க வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும். பல யோகங்களையும் பல செல்வங்களையும் நல்ல ஒரு யோகத்தை இந்த நிகழ்ச்சியின் மூலம் பெற வேண்டும். சகல சௌபாக்கியங்களும் பெற வேண்டும். ஆக இன்றைய தினம் உங்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல யோகமான காலத்தை இந்த ஐப்பசி மாத பலன்களாக நல்ல நல்ல யோகங்களையும் நல்ல செல்வங்களையும் நல்ல தொழில் வளங்களையும் பெறக்கூடிய ஒரு ஐப்பசி மாத பலன்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அந்த ஐப்பசி மாத பலன்களை விரிவாக தெளிவாக ஆதாரபூர்வ கிரகங்கள் எந்தெந்த இடத்தில் இருந்தால் அதற்கு ஆதாரபூர்வ விளக்கத்துடன் சிறப்பான யோக பலன்களை இந்த ஐப்பசி மாத பலன்களாக உங்களுக்கு தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். டிக் பண்ணாம நல்லா கவனிங்க. இதற்கு பல விதமான நல்ல ஒரு சிறப்பான யோக பலன்கள் இந்த ஐப்பசி மாதம் அமையப் போகிறது. காலபுருஷ தத்துவப்படி காலபுருஷனுக்கு 7ஆம் இடம் சப்தமஸ்தானம். அந்த ஐப்பசி மாதம் 7ஆம் இடம் காலபுருஷனுக்கு 7ஆம் இடம். காலபுருஷ தத்துவப்படி 7ஆம் இடம். அந்த 7ஆம் இடம் என்பது ஐப்பசி மாதம். ஆகவே கடந்த புரட்டாசி மாசத்தில் ஏற்பட்ட தொழில் பிரச்சனைகள், உத்தியோக பிரச்சனைகள், ஒரு இடமாற்ற பிரச்சனைகள், உத்தியோக பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டு தற்போது அந்த 7ஆம் இடம் என்று சொல்ல ஐப்பசி மாதத்தினுடைய யோக பலன்கள் மூலம் நல்ல உத்தியோகத்தை பெறக்கூடிய ஒரு ஐப்பசி மாதம், நல்ல தொழில் வளத்தை, தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஐப்பசி மாதம், சிலருக்கு வெளிநாட்டு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய ஐப்பசி மாதம், சிலருக்கு நல்ல திருமண வாழ்க்கை ஒப்பந்தமாகக்கூடிய ஒரு ஐப்பசி மாதம். இந்த ஐப்பசி மாதத்தில் நல்ல உத்தியோகம், முதலில் நல்ல உத்தியோகம் ஏற்படும். நல்ல தொழில், சொந்த தொழில் சிறப்பாக அமையும் இந்த ஐப்பசி மாதத்தில். இந்த ஐப்பசி மாதம் நல்ல திருமணம் ஒப்பந்தம் செய்யப்படும். இந்த 3 விஷயங்களுமே சிறப்பாக அமையப் போகிறது. அதே நேரத்தில் பொருளாதாரத்தில் இந்த ஐப்பசி மாதத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையப் போகிறீர்கள். காரணம், பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் அடைவதற்கான முக்கிய காரணம் குரு பகவான் உச்சம் பெற்று பயிற்சி அடைந்து கடகராசியில் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் ஐப்பசி மாத பலன்களை நான் சொல்ல போகிறேன். மேலும் சுக்கிரனாகப்பட்டவன் இந்த துளாராசியில் ஆட்சி பெறுகின்ற ஒரு ஐப்பசி மாத பலன்களை நான் சொல்ல போகிறேன். பூமியை ஆளக்கூடியவர்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கும் சிறந்த யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு அதிகாரத்துவம் வாய்ந்த பல சொத்துக்களை பல பதவியில் தரக்கூடிய செவ்வாய் பயிற்சி அடைகின்ற ஒரு ஐப்பசி மாத பலன்களை நான் தெளிவாக விளக்கப் போகின்றேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆக டிக் பண்ண நல்லா கவனிங்க. இந்த 3 முக்கிய கிரகங்களுடைய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்த போகின்றது இந்த ஐப்பசி மாதம். ஆக கடந்த காலம் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன, அதற்கு என்ன தீர்வு, என்ன தெய்வ வழிபாடு, என்ன பரிகாரங்கள், இந்த வாரங்கள் எந்தெந்த காரியங்கள் மிகப்பெரிய வெற்றி அடையப் போகின்றது, என்னென்ன உங்களுடைய காரியங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி அடையப் போகின்றது, குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் எப்பொழுது இந்த மாதம் ஐப்பசி மாதம் எந்த அளவுக்கு சிறப்பாக மாறப்போகின்றது, உங்கள் வியாபாரம் எல்லாம் இந்த ஐப்பசி மாதம் எந்த அளவுக்கு முன்னேறப் போகிறீர்கள் என்று பல வகையான பிரச்சனைகளை பார்ப்போம். பல வகையான பிரச்சனைகள், பொருளாதாரம், கடன் நிவர்த்தி அடையுமா, இந்த ஐப்பசி மாதமாவது கடன் நிவர்த்தி அடையுமா, ஒரு
கடன் கிடைக்குமா, அரசாங்கத்தின் மூலம் கடன் கிடைக்குமா, வங்கிகள் மூலம் கடன் கிடைக்குமா, தொழில் தொடங்கலாமா என்று கூட்டு தொழில் ஆரம்பிக்கலாமா என சப்தமஸ்தானத்தில் காலசக்கரத்துக்கு காலபுருஷ தத்துவப்படி சப்தமஸ்தானத்தில் இருக்கும் பொழுது ஒரு கூட்டு தொழில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான சர்வதேச அளவில் உலக அளவில் தொழில் தொடங்கக்கூடிய சில தொழிலதிபர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் உலக அளவில் தொழில் செய்யக்கூடிய மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு அம்சங்களோடு இருக்கக்கூடிய ஒரு ஐப்பசி மாதம். ஐப்பசியில் அடிக்கக்கூடிய யோகம் கார்த்திகை அப்படியே கொட்டும். கார்த்திகையில அப்படி கொட்டும். சரிங்களா? ஆக ஐப்பசியில் அச்சாரமிடும், கார்த்திகையில் அதற்கு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும். ஆக இந்த ஐப்பசி என்னென்னலாம் அச்சாரமிட்டு நமக்கு அச்சாரமாக எவ்வளவு பணம் வரப்போகின்றது என்பதை பார்ப்போம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக கோடான கோடி தமிழ் மக்களே, இது அத்தனையும் பொதுவான உங்களுடைய பலன், பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் ஒரு நீண்ட நாள் பிரச்சனைகள் ஏதாவது இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். கல்யாணம் முடியல, குழந்தை இல்லை, கணவன் மணிக்கில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனைங்க. ஏங்க எவ்வளோ நாளைக்கு தான் சொத்து பிரச்சனை இழுத்துக்கிட்டே இருப்போம். இந்த சொத்து பிரச்சனைக்கு என்னைக்கு தான் விடிவு காலம் ஏற்படும்? இந்த கடன் என்னைக்கு தான் நமக்கு எங்களுக்கு சரியாகும்? இந்த வருஷம் பூரா கடனா? வருஷம் பூரா கடனா? பிள்ளைக்கு வருஷம் பூரா பொண்ணு பார்க்குறோம், வருஷம் பூரா மாப்பிள்ளை பார்க்குறோம். என்னைக்கு தான் கல்யாணம் முடியும் தெரியல. நாங்கள் இப்போ எத்தனையோ இடத்த ஜாதகத்தை பார்த்துட்டோம். இன்னைக்கு வேலை கிடைக்கும், நாளைக்கு வேலை கிடைக்குன்னு பையன் அலைஞ்சிட்டு இருக்கேன். அரசாங்க வேலையின் தலையெழுத்து இருக்கா இல்லையான்னு தெரியலையே. இது எல்லாம் பிரம்மனுடைய விதி எழுதியிருக்கார். பிரம்மன் ஒரு விதியை எழுதியிருக்கார். எது எது எப்ப நடக்கும் என்பதை பிரம்மன் தலையெழுத்த எழுதியிருக்கார். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த பிரம்மனுடைய தலையெழுத்து எது எது எந்த காலத்தில் நடக்கும் என்பதை பிரம்மன் எழுதப்பட்ட தலை விதியை சரியாக தெரிந்து கொள்ள கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. சரிங்களா? ஆக இப்போ எல்லா ராசிக்குமே ஐப்பசி மாதத்தினுடைய அதிரடி யோகம், 3 முக்கிய கிரகத்தினுடைய அம்சம், அற்புதமான யோகங்களை பார்ப்போம். ஐப்பசி மாத பலன்கள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கான ஐப்பசி மாத பலன்கள் சிறப்பான பதவி யோகம், தொழில் யோகம், வேலை யோகம், நல்ல வேலை, நல்ல பதவி, நல்ல உத்தியோகம், நல்ல வியாபாரம், நல்ல சொத்து சுகங்கள், நல்ல திருமண வாழ்க்கை, புத்திர யோகம் அனைத்தும் பெறுகின்ற ஒரு சிறப்பான ஐப்பசி மாதம். ஐப்பசி மாதம் அடைமழை பெய்யும் என்பது போல பணமழை, பதவி யோகம், செல்வ யோகம் என்ற அடமலை போல அடுத்தடுத்து கொட்டக்கூடிய அற்புதமான யோகம். அப்படிப்பட்ட யோகம் உங்கள் வாழ்க்கையை தலைகளாக மாற்றப் போகின்றது. பல நல்ல யோகங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறப்பான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றது. நிம்மதியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை. அப்போ முதல்ல என்ன அப்படின்னா, 3-12க்குரியவன் 3ஆம் இடம், ஒரு 3ஆம் இடம் வலிமை அடைந்தால் உங்கள் வாழ்க்கையில் சிறந்த உயர்வுகள், சிறந்த முன்னேற்றங்கள், நீங்கள் எடுக்கப்படுகின்ற முயற்சிகள், உங்களுடைய திறமைகள் அனைத்தும் மிக வெற்றி அடையும். ஏனென்றால் இந்த 3ஆம் இடம் ஒரு ஜாதகருக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறது. அந்த 3ஆம் இடத்திற்கு 5ஆம் இடம், 3ஆம் இடத்திற்கு 5ஆம் இடம் தான் இந்த 7ஆம் இடம். ஒரு பாகவத்தை லக்னமாக வைத்து பார்க்கும் பொழுது அந்த 3ஆம் பாவத்திற்கு 5ஆம் பாவம் அதிர்ஷ்டஸ்தானம். அப்போ 3ஆம் பாவம் வலிமை அடையுமா இல்லையா? 3ஆம் பாவத்தில் செல்வங்கள் சேரும், ஆதரவுகள் கிடைக்கும். எல்லாருடைய ஆதரவு தொழில் விருத்தி அடையும். எல்லாரும் ஆதரவோடு உங்கள் பதவி உயர்வு பெறும். அதாவது உங்கள் பதவி நீங்கள் எங்கே அரசாங்க உத்தியோகத்தை பார்த்தாலும் தனியார் உத்தியோகத்தை பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு ஆதரவு, அவருக்கு தான் ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாருடைய ஆதரவும் கிடைக்கும். இப்போ ஜனாதிபதிக்கு போட்டி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஜனாதிபதி தேர்வுக்கு ஒரு சீட்டை எழுதி அந்த இதில் அந்த மாதிரி ஒரு எல்லாரும் உங்களை ஆதரவாக தேர்ந்தெடுக்கிறது. புரிஞ்சுட்டீங்களா? வாக்களிப்பது போல
இந்த இடம் வந்து அதற்கும் உகந்தது தான். இந்த 3ஆம் இடம் வலுத்து ஒரு இடத்துல உட்காந்துச்சுன்னா அந்த 3ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்துல போய் அந்த 3ஆம் இடத்து அதிபதியே உச்சம் பெறுகிறார். யார்? குரு பகவான். அதான் இதனுடைய சிறப்பு. 3-12க்குரிய குரு பகவான் உச்சம் பெறுகிறார் 7ஆம் இடத்தில். அந்த 7ஆம் இடம் மகரத்துக்கு 7ஆம் இடம். உலக வாழ்க்கையில், அதாவது உலக வாழ்க்கையில் ஒரு மனிதன் வந்து ஒரு ஒரு கூட்டு தொழில் பார்த்தாலும் சரி, ஒரு அரசாங்கத்தில் இருந்தாலும் சரி, சரிங்களா, ஒரு வியாபாரம் பார்த்தாலும் சரி, வியாபாரத்தில் எல்லாரோட இவர் கொஞ்சம் நல்ல இவர் வியாபாரம், இவர்கிட்ட நல்லபடியாக பொருள் வாங்கலாம் அப்படின்னு எல்லாருடைய ஆதரவும் கிடைக்கணும். ஒரு அரசியல் இருந்தாலும் சரி, அந்த 7ஆம் இடம், அந்த அரசியலில் எல்லாருடைய ஆதரவு இருந்தால் தான் அரசியல் நிலைக்க முடியும். 7ஆம் இடம் வந்து சரி இல்லை, பாதிப்பு இருக்குது அப்படின்னா அரசியல் நிலைக்கவே முடியாது. அந்த 7ஆம் இடம் வந்து ஒரு கூட்டு, ஒரு எல்லாருடைய கூட்டு அந்த அமைப்பில் தான் அந்த அரசியல் வெற்றி அடைவது. எல்லாருடைய கூட்டு முயற்சி உங்களை உயர்த்தக்கூடிய நிலை. அப்போ ஒரு அரசியலில் சாதிக்கணும்னா 7ஆம் இடம் வலிமையாக இருக்கணும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணும். கணவன் மனைவி வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும். மனைவிக்கு கணவனால் யோகம், கணவனுக்கு மனைவியால் யோகம் அப்படின்னா 7ஆம் இடம் சிறப்பாக இருக்கணும். அந்த 7ஆம் இடத்தில் குருவான் உச்சம் பெறுகிறார் மகர ராசி. அப்போ இத்தனை யோகங்களும் சிறப்பாக அமையும். சரி, அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோம். அடுத்தது வந்து 4-11க்குரிய செவ்வாய். 4ஆம் இடம் சுகஸ்தானம். ஒரு மனுஷன் ஆரோக்கியமாக இருக்கணும், சொத்து சுகத்தோடு இருக்கணும், வாகன யோகத்தோடு இருக்கணும் அப்படின்னா 4-11க்குரியவர். 4ஆம் இடம் நல்ல படிக்கணும், கல்வி, உயர்கல்வி ஸ்தானம். அதே நேரத்தில் நல்ல சொத்து சுகங்கள், வாகன யோகங்கள், இதற்கு அதிபதி. புரிஞ்சுட்டீங்களா? ஆக கல்வி யோகம், சொத்து யோகம், வாகன யோகம், உத்தியோக உயர்வு, இத்தனைக்கு அதிபதி ஆகிறார். ஆக பூமி இடம் வாசல் பெறுகின்ற ஒரு யோகத்தையும் தரக்கூடிய அந்த செவ்வாய் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் ஆட்சி பெறுகிறார். 10ஆம் இடத்துல 11ஆம் இடத்துக்கு வரார். 11ஆம் வெற்றி, லாபம், வெற்றி ஸ்தானம், லாபஸ்தானம், எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி. புரிஞ்சுட்டீங்களா? ஆக அந்த குரு இருக்கக்கூடிய இடத்திற்கு 5ஆம் இடம், ஒரு ஸ்தானத்திற்கு 5, எப்படி பாருங்க கிரக வலிமை உண்டு. குரு இருக்கக்கூடிய இடத்திற்கு 5ஆம் இடம் மிகப்பெரிய அதிர்ஷ்ட ஸ்தானம். அந்த ஸ்தானத்தில் செவ்வாய் ஆட்சி பெறுகிறார். ஒரு ஸ்தானத்தை வச்சு அந்த ஸ்தானத்தை லக்னமாக வைத்து பார்க்க வேண்டும். ஆக குரு இருக்கக்கூடிய இடத்தை லக்னமாக வைத்து பார்க்கும்போது குரு இருக்கக்கூடிய இடத்திற்கு ஒரு அதிர்ஷ்ட ஸ்தானம், திடீர் யோகம், திடீர் சொத்து, திடீர் பதவி, திடீர் புத்திர பாக்கியம், நல்ல புத்திர பாக்கியம், புத்திர யோகம், பூர்வீக யோகம், பூர்வீக சொத்து யோகம், ஆக அனைத்தும் பெறுகின்ற ஒரு சிறந்த யோகமாக பூமி, வீடு, வாசல், வாகன யோகம் அனைத்தும் பெறுகின்ற இடத்தில் இந்த செவ்வாய் ஆட்சி பெறுகின்றார். அந்த செவ்வாய் வந்து ஒரு மனுஷன் நோய் நொடி வந்துருச்சுன்னா அந்த ரத்தத்தில் தான் இன்ஃபெக்ஷன் ஆகும். செவ்வாய் வந்து ரத்தத்துக்கு அதிபதி. ஒரு மனுஷன் ஆரோக்கியமாக இருக்கணும், திறமையாக இருக்கணும், சொத்து சம்பாதிக்கணும் அப்படின்னு அந்த செவ்வாய், அது 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்ற குருவின் பார்வையில் பிரமாதமாக இருக்கா? அந்த குரு இருக்கிற இடத்துக்கு அதிர்ஷ்ட ஸ்தானத்தில். சரி, அடுத்தது சுக்கிரன். சுக்கிரன் யாரு? பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, புத்திரஸ்தானாதிபதி. உங்களுடைய முதலீடு, நீங்கள் செய்கிற முதலீடு, நீங்கள் செய்கிற வியாபாரம், அதே நேரம் நீங்கள் பார்க்குற உத்தியோகம், நீங்கள் பார்க்குற வேலை, அதே உங்கள் பிள்ளைங்க என்ன படிக்கும், பிள்ளைகளுடைய முன்னேற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுக்கிரன் ஆட்சி பெறுகிறார். பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். உங்கள் வம்சத்துக்கு சொத்து சேர்ப்பீங்களா இல்லை உங்களுக்கு மட்டும் சேர்ப்பீங்களான்னு சுக்கிரன் வந்து வம்சத்துக்கே சொத்து சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல 5ஆம் அதிபதி போய் 10ஆம் இடத்தில் ஆட்சி பெறுகிறார். ஒரு சொந்த தொழில் பார்க்கக்கூடிய பிரமாதம் அமையக்கூடியது. நகை தொழில்,
டெக்ஸ்டைல் தொழில், பெரிய ஹோட்டல் நிறுவனம், ஃபர்னிச்சர் நிறுவனம், மிகப்பெரிய ஃபர்னிச்சர் நிறுவனம், உலக அளவில் செய்யக்கூடிய தொழிலாம் பிரமாதமாக இருக்கும். இன்டர்நேஷனல் லெவலில் பேராக போகிறீங்க, இன்டர்நேஷனல் லெவல் சம்பாதிக்க போகிறீங்க, ஷேர் மார்க்கெட்டில் கொடிக்கட்டி பறக்க போகிறீங்க. ஏன்னா 7ஆம் இடம் உலக வெற்றி அடையும். அந்த 7ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்றிருக்கிறார். 10ஆம் இடத்துல 5ஆம் அதிபதி அதிர்ஷ்டக்காரகன் போய் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, புத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் 10ஆம் இடத்தில் ஆட்சி பெறுகின்ற கேந்திர வலிமை. எப்படிப்பட்ட வலிமை! தொழில் டாப்ல போடுவீங்க, வருமானம் கொட்டி தரும், ஆச்சரியமான வருமானம் முன்னேற்றம். சும்மா வெறும் வார்த்தைக்கு இல்லை, கிரகங்கள் ஆதாரப்பூர்வோடு உட்கார்ந்துருக்கு, ஆதாரப்பூர்வ விளக்கத்தோடு. புரிஞ்சுட்டீங்களா? சரி. ஆக இந்த 3 முக்கிய கிரகங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகத்தை உறுதியாக ஏற்படுத்த போகிறது. அதில் மாற்றமே இல்லை. சரி, இப்போ மகர ராசினர்களே, இது பொதுவான பலன். உங்கள் தனிப்பட்ட ஒரு ஜாதகத்தில் அது நடக்கலை, இது நடக்கலை, எனக்கு கல்யாணம் முடியலைங்க, எனக்கு வயசு 35 ஆச்சு. ஒரு இடத்துல வேலைக்காக பணம் கட்டினேன், கவர்மெண்ட் வேலைக்கு. அந்த பணமும் போச்சு, வேலையும் கிடைக்கல. வேலை கிடைக்குமா? அந்த பணத்தை வாங்க முடியுமா? இல்லை கல்யாணம் முடித்து ஒரே பிரச்சனையாக இருக்குது, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பெரிய பிரச்சனை. இது எப்போ சரியாகும்? எப்போ சரி? வியாபாரத்தில் நாளுக்கெல்லாம் மோசமாக போயிட்டு இருக்கு. இந்த வியாபாரம் விருத்தி அடையுமா? இல்லை இந்த வியாபாரத்தை இழுத்து கொண்டு போயிடுவேனா? இல்லை கடையை இழுத்து, தொழிலை இழுத்து மூட வேண்டிய நிலை வருமா? இப்படி நீண்ட நாள் பிரச்சனைகள். கல்யாணமே நிறைய வருஷம் ஆகிப்போச்சு, 10 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு, குழந்தை இல்லை, ஊர் சிரிக்குது. புருஷன் முன்னாடினாங்க தலை நிமிர்ந்து நடக்க முடியல. இந்த குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? இதெல்லாம் எப்போ கிடைக்கும்? பிரம்மன் எழுதியிருப்பார், உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து எழுதியிருப்பார். அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க. சரிங்களா? ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.